சந்தோஷமாக வாழ்றாங்கன்னு நினைச்சீங்க. இருந்தாலும் வேற என்ன சாமி இருந்துட்டா? என்ன தெரியுதா? நான் வட்டவன் ஒரே எண்ணத்தில் கூடினார். ஆமா முடிவரையில் பாண்டவர்களுக்கு நீ உரைக்க கூடாது என்று கலகத்தை உன்னோட கலகத்தை அதிகத்தை இப்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க. இதுக்கு முன்ன யாருக்கு தெரியும் இந்த 50 ராஜாக்களுக்கு பீமனுக்காணி பீமனுக்கு தெரியும். பீமனுக்கு மட்டும்தான் தெரியும். இருவிலே சென்று அந்த பெண்களை அள்ளி அள்ளி திக்கக்கூடிய காட்சி என்னதான் தெரியல. போவதா 50 மறுத்திருக்கா நடுவில் எனக்கு எரிந்து போயினாலே என்ன வந்து பெண்களை பெண்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பீமராஜன் செல்ல அந்த தோமதா அந்த குஞ்சந்த மேனபூமியில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் மாயத்திருந்தான். ராட்சசியாக மாறி மாயத்திருந்து நின்றான். அந்த பெண்கள் எல்லாம் தன் மாயக்குரிய ரத்த போனோம் எல்லாமே உள்ள போயிட்டு இருக்கு. அனைத்தும் கண்டறிந்து விட்டான் பீமன். இதை வெளியே சொன்னார். போர் நடக்குமா? கொஞ்சம் சங்கட்டமாய் போயிருக்கு அந்த இடத்துல. அதனால பீமனத்திலே சென்று பீமா உன்னை யாருக்கு கொடுக்கிறார் எப்போது இருக்கிறதோ அப்பொழுது தெரிய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் சத்தியம் பெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்ல இந்த பாஞ்சாலியாக மற்றவன் வினைகளை சென்றவன் நம்மை ஏமாற்றுவாள் என்று சொல்லி கவனம் அதிக மரியாதவன் பாஞ்சாலி. இதெல்லாம் தெரியாது. எதுக்குன்னு தெரியல. கூப்பிடுறாங்க உங்களைய ஆபத்துல தானே கூப்பிடுறாங்க. அதனால இப்பொழுது அந்த பாஞ்சாலியாக மற்றவன் அந்த கொஞ்ச வேலையில் எப்படி நின்று வினைகளை சென்றாரோ அதை போல அந்த இருவத்தை எல்லாம் காட்டப் போகிறேன். அப்படின்னா காலியாக மாறி அந்த நம்பிக்கையாக மருகா போகிறார். அனைவரும் தூக்கி சென்றால் கூட காளி அம்மாள் வருகிறார். எனக்கு பின்னணிக்கு பத்தாது. இந்த காளியத்திலே காளி என்று சொல்லக்கூடியவர் மாரியம்மாள். இந்த மாரியம்மாளை காளியாக உருவத்தை மாற்றி இந்த இடத்துல வர்றான்னா அந்த அம்மாளுடைய கையில் இருக்கிற வேப்பலை தன் சிறுவதில் வைத்து சென்றால் காத்துக்கரு எப்பாற்பட்ட காத்துக்கருப்பா இருந்தாலும் நடக்கும். அதனாலே என்ன பொண்ணு கூட்டாளி காத்து கேட்கிறாங்க பிசாசா இருந்தாலும் விட்டு விலகி ஓடிடும். வாங்கி போயினார். எல்லாமே தூக்கி அவருடைய